என் தங்கப்பிள்ளையே, மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகி சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு நல்ல நிகழ்வு ஒன்று நடந்தே தீரும். நமக்கு நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை நடத்தும் என்று தெரியாமல் நாம் வேதனைப்படுகின்ற இந்த காலங்கள் ஒவ்வொன்றும் நமக்கான மாற்றத்தை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை ஏற்கனவே வைத்திருக்கிறது. அந்த அதிர்ஷ்டத்தை என் பிள்ளை நீ எப்பொழுது பெறப்போகிறாய், எப்படி பெறப்போகிறாய் என்பது உன்னுடைய நம்பிக்கையை பொறுத்துதான் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்னவாகும் என்று யோசிக்கும் காலம் இனி எல்லா நிலைகளிலும் உனக்கு நான் அத்தனை விஷயங்களையுமே சரியாக சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அதிர்ஷ்டத்தை தேடி தேடி அலைய வேண்டியது கிடையாது. நீ சரியாக இருந்தால், உன்னுடைய செயல்கள் சரியானதாக இருந்தால், உன்னுடைய எண்ணங்கள் தெளிவானதாக இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் தானாகவே உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னை யார் குறை சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி சொல். எப்பொழுதுமே இந்த நன்றி சொல்ல பழக்கம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பல நன்மைகள் நடக்கும். ஏனென்றால் உன்னுடைய வேலையை உன்னை விட உன் மீது அதிகமாக இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அல்லவா? உன்னை விட அதிகமாக உன்னை பற்றி எப்பொழுதுமே யோசித்து நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று உன் பின்னாலேயே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? தானாக திருந்தாத எவரையுமே நாமாக திருத்திவிட முடியாது. அப்படி அவர்களை திருத்த நினைத்தாலும் அவர்கள் கண்டிப்பாக திருந்த போவதும் கிடையாது. அவர்களை திருத்த முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமம். உன்னை யார் குறை சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி சொல்ல பழகு. ஏனென்றால் அவர்கள் இப்படித்தான் உன் வாழ்க்கையை என்னவென்று யோசித்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, ஒரு உண்மையான அன்பை ஒருவர் பயன்படுத்தி உன்னிடம் போலியாக நடித்து உன்னை மோசம் செய்தால் அவர் வேறு ஒருவரிடம் நிச்சயமாக இதைவிட போலியான ஒரு விஷயத்தை சந்தித்து வாழ்க்கை முழுமைக்கும் அதை நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை முழுமைக்கும் அதை நினைத்து அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் ஒவ்வொரு வெற்றிகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லி கொண்டிருந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடி பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ விரும்பிய உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். முதலில் அதற்கு நீ போராட வேண்டியது உன்னோடுதான். ஏனென்றால் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் நீ மட்டும்தான் காரணம். உன்னை குறை கூறும் எவனுக்கும் இந்த வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழ்ந்துவிட முடியாது. அதனால் எப்பொழுதுமே உனக்கென கிடைக்கின்ற விஷயங்களை என்னவென்று சரியாக நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் அத்தனையிலும் உனக்கு சரியான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நேரத்திலும் நிச்சயமாக உனக்கு அத்தனை விஷயங்களிலும் தெளிவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும். ஆனால் அது உன்னுடைய சிந்தனைகளுக்கு உட்பட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, இந்த உலகத்தில் எல்லோரையுமே ஆள்கின்ற ஒரு சக்தி இருக்கிறது என்றால் அது இந்த பணம். தெய்வ சக்தி எல்லாம் அதன் பிறகுதான். பணம் இருந்தால் நீ பேச வேண்டும் என்று தேவையே கிடையாது. உன்னுடைய பெயரை அந்த இடத்தில் பேசும். பணம் இல்லை என்றால் உண்மை சொன்னால் கூட யாருமே அதை கேட்க மாட்டார்கள். பணம் இருந்தால் நீ பொய்யே சொன்னாலும் அதை சுற்றி இருக்கின்ற மக்கள் கைதட்டி ரசிப்பார்கள். அணுகுண்டு ஒரு நாட்டை அழிக்கும், ஆனால் பணம் ஒரு உலகத்தையே மடக்கி வைக்கும் என்பது இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம். பணத்தின் அடிப்படையில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நிச்சயமான விஷயங்கள் பல என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன் மனதளவில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எல்லா விஷயங்களுமே உனக்கு ஏதாவது ஒன்றை எடுத்துச் சொல்ல வரும் பொழுது என் பிள்ளை அதையெல்லாம்
நீ சரியாக உணர வேண்டும். என் குழந்தையே, மனதால் தைரியத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. உனக்காக நான் நிச்சயமாக என்னவெல்லாம் கொண்டு வந்து தருகின்றேனோ, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேனோ, அதை எல்லாவற்றிலும் நீ சரியானபடி ஒவ்வொன்றையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, நான் உன் முன்னால் நிற்கும் இந்த காலங்களில் சர்வ நிச்சயமாக உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை எல்லாமுமே நான் சரியாக உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வெற்றியும் அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை என்னவென்று வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. அடுத்தடுத்த சோதனைகளை தாண்டி உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேல் என் பிள்ளை, நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்கும் தீர்வு கிடைக்க வேண்டும். நீ பட்ட வேதனைகள் ஒவ்வொன்றிற்கும் உனக்கு சரியான முடிவு கிடைக்க வேண்டும். அதற்கு நீ இந்த வராகி எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அம்மாவினுடைய வார்த்தைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையை, உன்னை பிடித்து உன்னோடு ஒருவர் இருக்கிறார்களா அல்லது உன்னை பிடிக்காமல் ஒருவர் உன்னோடு இருக்கிறார்களா என்பதையெல்லாம் உன்னால் சுலபமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். இதையெல்லாம் என்னவென்று உன்னால் சட்டென்று தெரிந்து கொள்ள முடியும். இது எல்லாவற்றிற்கும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நல்லது எப்பொழுதுமே நமக்கு சரியாகவே நடக்கும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நமக்கு சரியான உண்மைகளை கொடுக்கும் அல்லவா? வழிபோக்கன் என்ற பெயரோடு நிலைத்துவிடு. எளிய மனிதர்களின் கண்ணீரை துடைத்தோ, அன்பை பரிமாறியோ, சேர்ந்து சிரித்தோ நகர்ந்து கொண்டே இரு. கடவுளை உணர வைக்கும் மாயக்காரர்கள் அவர்கள். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ கடவுளை உணர்கிறாய் என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள்தான் அதற்கு காரணம். தெய்வத்தை நீ உணரும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, என்னவாகும் என்று எல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்க இனி நேரமில்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னும் எண்ணத்தை உன் மனதில் ஏற்றுக்கொண்டு நகர்ந்து சென்று கொண்டே இரு. ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. நல்ல எண்ணங்களே நல்லவற்றை உன்னிடம் கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல சிந்தனைகளை எல்லாவற்றையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான மாற்றங்கள் உனக்கு எப்பொழுதும் சரியான விஷயங்களை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி இருக்கின்ற நேரங்களில் இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் உனக்கு கிடைக்கின்றபடி உன் வாழ்க்கை எல்லாவற்றையுமே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் இந்த வாழ்க்கையை நமக்கு தகுந்தாற் போல மாற்றிவிட முடிவு செய்யும் காலம். எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ மாற்றங்களுக்கு பிறகு என் பிள்ளை, உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கண்டு ஒருபோதும் பின்வாங்கி விடாதே. காற்றை எதிர்த்துதான் பட்டங்கள் மேலே பறக்கும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவை எல்லாம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று கூறவும் ஒரு உறவு உன்னோடு இருந்து விட்டால் போதும். அதாவது உன்னால் முடியும் என்று ஊக்கப்படுத்த ஒரு உறவு உன்னோடு இருந்து விட்டால் அது போதும். உன்னிடம் அந்த தோல்வி கூட தோற்று போகும் என்பதனை புரிந்து கொள்வாய். அந்த தோல்வி கூட உன்னுடைய வாழ்க்கையில் நின்று நிச்சயமாக ஒவ்வொன்றையும் சரியாக யோசிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை மகிழ்ச்சியையும் சரியாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
எத்தனையோ விஷயங்கள் உனக்கு பின்னால் நின்று உன்னை சோதனைப்படுத்தி இருந்தாலும் அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வேதனைக்கு ஆளாக்க துணிந்திருந்தாலும் என் பிள்ளை, இனி எதற்காகவும் நீ கலங்காது. எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நின்று வருத்தம் கொள்ளாது. இனி நீயாக நின்று உனக்கு எல்லாவற்றையுமே நான் எடுத்துச் சொல்லும் காலம் வரும்பொழுது என் பிள்ளை, நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது. சுற்றி இருப்பவர்கள் எதையும் செய்து கொண்டிருக்கட்டும், ஆனால் உனக்கான நேரம் இது. இது உனக்கான வாழ்க்கை. இது யாருடைய வார்த்தைகளையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ எதை பற்றியும் யோசித்து கொண்டு வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாதல்லவா? இனி உனக்காக நான் வரும்பொழுதும் சரி, உனக்காக எதையுமே நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் சரி, அத்தனையையும் உன்னுடைய வெற்றியாக மாற்றி என் பிள்ளை நீ தெளிவாக அதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனது உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது. உன்னுடைய மனது எல்லாவற்றிலும் உனக்கு புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. அர்த்தமில்லாமல் எப்படியோ வாழ்க்கை போகிறது என்று யோசிக்கிறாய். அது போக்கில் நானும் போகிறேன் என்று நினைக்கிறாய். ஆறுதலாக சாய்ந்து கொள்ள தோளும் இல்லை, கீழே விழுந்தால் தூக்கிவிட ஆளும் இல்லை என்று நினைக்கிறாய் அல்லவா? நீ சாப்பிட்டாயா என்று கேட்கக்கூட நமக்கு யாரும் இல்லை என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக என்னவென்று எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. அத்தனை விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று உணர்த்தும் என்பதனை நம்பு. அத்தனை விஷயங்களும் சரியாக நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. இனிமேலும் என் குழந்தை எந்த இடத்திலும் கண்கலங்கி நின்று விடாது. உன்னால் முடியும், எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாது. பேசுகின்றவன் எதையும் பேசிவிட்டு போகட்டும். அதை கேட்கின்ற மனநிலைமையில் நீ இல்லாமல் இருந்தாலே போதும். எதிரில் நிற்பவனுக்கு அது மிகப்பெரிய பேரடியை கொடுத்துவிடும். என் பிள்ளையே, நமக்கு யார் என்ன செய்தாலும் எதை நினைத்தாலும் சரி, நாம் சரியாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே நமக்கு சரியாக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக ஒவ்வொன்றையும் நமக்கு நிலைப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் நாம் விரும்பிய வெற்றி நமக்கு கிடைக்கும் வரை நாம் எதையுமே சர்வசாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நான் அறிவேன். எப்பொழுதுமே என் பிள்ளை, நீயாக இரு. நிச்சயமாக நல்லபடியாக இரு. நீ கலங்கி நிற்கும் பொழுது கடவுள் வரமாட்டார். நல்ல குணம் கொண்ட ஒருவரை உனக்காக அனுப்பி வைப்பார். அந்த நேரம் உன்னுடைய கலக்கங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க ஒருவரை அவர் அனுப்பி வைப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ மற்றவர்களுக்கு என்ன செய்கிறாயோ அதுதான் உனக்கு திரும்பவும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மற்றவர்களுக்கு நீ செய்கின்ற விஷயங்கள்தான் உன் வாழ்க்கையில் மேலும் பல கஷ்டங்களை உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் என்னவென்று எதிர்கொள்ள வேண்டும். நாம் நல்லதை நினைத்தால் நமக்கு நல்லது நடக்கும். நாம் கெட்டதை நினைத்தால் நமக்கும் கெடுதல்தான் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் நமக்கான கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, உன்னை அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதே. அவமானத்தால் கொஞ்சம் வலிக்கும், தாங்கிக்கொள். நீ ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன்னை போல் வாழ வேண்டும் என்று நிச்சயமாக உதாரணம் காட்டுவார்கள். உன்னுடைய மன நம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதனால் எழுந்து நடக்க பழகு. எதற்காகவும் என் குழந்தை நீ சோர்ந்து விடாதே.
உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா நிலைகளிலும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக நடப்பதை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தெளிவாக உணர்ந்து கொள்வாய். உன் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் தெளிவாகும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இருக்கின்ற உனக்கு எப்பொழுதும் நல்வழி நடத்தி கொடுக்க இந்த வராகி நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே உனக்கு நல்லபடியாக எடுத்துச் சொல்ல நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி உனக்கு எந்த கவலைகள் வந்தாலும் அதை எண்ணி என் குழந்தை நீ ஒருபோதும் கலங்கிவிட மாட்டாய் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.